நெல்லையில் விதவை மகள் திருமண உதவி திட்டத்திற்கு விண்ணப்பித்தவரிடம் 2500 ரூபாய் லஞ்சம் கேட்ட சமூக நலத்துறை விரிவாக்க அலுவலர் கைது செய்யப்பட்டார். பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணியாற்றி வருபவர் பார்வதி மல்லிகா. கணவனை இழந்த மகாலட்சுமி மகளின் திருமணத்திற்காக ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற விண்ணப்பித்துள்ளார். நிதி உதவி பெற தனக்கு 2500 ரூபாய் லஞ்சம் தர வேண்டுமென பார்வதி கேட்டதாக தெரிகிறது. இதையடுத்து புகாரின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை பார்வதி வாங்கிய போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கைது செய்து பணத்தை பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடை நகராட்சியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை என திமுக நகராட்சி தலைவர் மீது திமுக கவுன்சிலர்களே குற்றம் சாட்டியுள்ளனர். மாதாந்திர கூட்டத்தில் கழிவுநீர் வாய்க்கால் முறையாக பராமரிக்கவில்லை, முறையாக குடிநீர் விநியோகம் செய்வதில்லை என கோரி திமுக நகராட்சி தலைவர் உஷா வெங்கடேஷை கண்டித்து திமுக பெண் கவுன்சிலர்கள் காலி குடங்களுடன் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். திமுக நகராட்சி தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்கியதால் கூட்டணி கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு திமுக ஒன்றிய செயலாளர்களை கண்டித்து கூட்டணி கட்சியான காங்கிரஸை சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலரை தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெண்டர் அறிவிக்கப்பட்ட தேதியை விடியா திமுக ஒன்றிய சேர்மன், துணை சேர்மன் ஆகியோர் மாற்றியுள்ளனர். இது தெரியாமல் குறிப்பிட்ட தேதியில் காங்கிரஸ் ஒன்றிய கவுன்சிலரும் திமுக ஒன்றிய கவுன்சிலரும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் டெண்டர் எடுப்பதற்கான காசோலை கொடுத்துள்ளனர். ஆனால் ஏற்கனவே டெண்டர் விடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் ஒன்றிய கவுன்சிலர் தீக்குளிக்க முயன்றார். கூட்டணி கட்சி கவுன்சிலர்களுக்கே தகவல் கொடுக்காமல் விடியா திமுக ஒன்றிய சேர்மன் டெண்டர் விட்டுள்ள சம்பவத்தால் காங்கிரஸ் கட்சியினர் அதிர்ச்சி அடைந்தனர். அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி வருவாய் கிராம உதவியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். அப்போது விடியா திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். நாட்டில் குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தூத்துக்குடி அருகே காமநாயக்கன்பட்டியில் உள்ள தூய பரலோக மாதா பேராலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, பால பிரஜாபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, குடிமக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் யாராலும் தடுக்கப்படக்கூடாது என தெரிவித்தார். முன்னதாக அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட உயர்மின் விளக்கு கோபுரத்தை முன்னாள் அமைச்சர் திறந்து வைத்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரதமருக்கு, ஜனாதிபதிக்கு என்ன உரிமை இருக்கின்றதோ அதே போல ஒவ்வொரு உரிமையும் நம்ம நாட்டின் குடிமகனுக்கு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு விரல் தான் நீங்கள் எல்லாரையும் உட்கார வைக்கீங்க. அந்த உரிமை உள்ள குடிமக்களுக்கு உண்டான உரிமை யாராலும் தடுக்கப்படக்கூடாது, எந்த உரிமையும் பறிக்கப்படக்கூடாது என்பதுதான் நீதி. அந்த நீதி மீறப்படுகின்ற நேரத்தில் நாட்டில் பொதுவாக புரட்சி வெடிக்கும், வரலாறு கிளர்ச்சி வரும், இந்த இப்படிப்பட்ட நிலைகள்லாம் வரும். ஆனால் மனித உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மதத்திற்கும் மாறுபட்ட கருத்தை இருக்காது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் துவக்கி வைத்தார். கரட்டடிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரி, இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் பல்வேறு சேவை அமைப்புகளின் சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறைதீர் கூட்டத்தில் கொடுக்கப்படும் மனுக்கள் மீதும் விவசாயிகளின் கோரிக்கைகள் மீதும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் விடியா அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என காட்டமாக தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே குடிநீர் குழாய் உடைந்து குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட திருபாலபந்தல் கிராமத்தில் குடிநீர் குழாய் உடைந்து கழிவு நீருடன் குடிநீர் கலந்து வருவதால் குடிநீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஏரியில் குளித்த 5ஆம் வகுப்பு மாணவன் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தான். ஏர்த்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் என்ற மாணவன் வீட்டின் அருகே நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த நிலையில் நீண்ட நேரமாக வீட்டிற்கு வராததால் அவரது பெற்றோர் மாணவனை தேடி உள்ளனர். இந்த நிலையில் சிறுவன் ஏரியில் குளித்ததாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்த நிலையில் ஏரிக்கு சென்று பார்த்தபோது மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தது தெரிய வந்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் சிறுவனின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடிக்கு சுற்றுலா வந்த திருப்பூரை சேர்ந்த 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் கடலில் குளிக்கும் போது நீரில் மூழ்கி மாயமானார். நிவின்ராஜ் என்ற மாணவர் தான் படிக்கும் டியூஷன் சென்டரில் உள்ள மாணவர்களுடன் சுற்றுலா வந்துள்ளார். மாணவர்கள் தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் நிவின்ராஜ் கடலில் இழுத்துச் செல்லப்பட்டார். இதனையடுத்து அவருடன் குளித்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நீண்ட நேரம் தேடியும் அவர் கிடைக்காததால் அவர்கள் காவல் கட்டுப்பாட்டறைக்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து காவலர்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அவர்கள் மாணவரின் உடலை தேடி வருகின்றனர்.